மனிதர் பணத்தால் பெரியாளாகலாம், பதவியால் உயரலாம். ஆனால் இறைவன் அருள் இல்லாமல் ஒரு அடி கூட அவரால் நிம்மதியாக எடுத்து வைக்க முடியாது. ஆமா நண்பர்களே, ஒரு மன்னர் ஒருத்தர் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கடவுள் அருள் அறவே கிடையாது. ஒரு நாள் இந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மாறுவிடத்தில் நகர்வலம் போறாரு. அப்படி போகும்போது 2 வகையான யாசகம் எடுப்பவர்களை அவர் பார்க்குறார். ஒருத்தர் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு, இன்னொருத்தர் மன்னர் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். உடனே இவருக்கு ரொம்ப அதிசயமா இருக்குது. அந்த 2 பேரையும் அரண்மனைக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறார். அந்த மன்னர் பெயரை சொல்லி யாசகம் எடுப்பவர் சொல்றாரு, மன்னா, கடவுள் என்பவர் கண்ணுக்கு தெரியாதவர், எனவே அவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணுக்கு தெரிந்த உங்கள் மீதான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் பெயரை சொல்லி நான் யாசகம் எடுத்தால் தான் சீக்கிரம் செல்வந்தராக முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே இந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அனுப்பி வச்சுட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் எல்லாரையும் ஆள்பவன் அந்த கடவுள் தான். கடவுள் அருள் இல்லாமல் நம்ம யாராலையும் முன்னேற முடியாது. அதனால தான் இறைவன் பெயரை சொல்லி நான் யாசகம் எடுக்கிறேன் மன்னா அப்படின்னு அவர் சொல்றார். உடனே 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாட்டில் ஒரு பெரிய கோயிலில் ஒரு திருவிழா ஒன்று நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த ஊரில் இருக்க எல்லாரும் வர்றாங்க. வர்றவங்களுக்கு புது துணியும் காய்கறி பழங்களும் கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கும்போது இந்த 2 பிச்சை அந்த யாசகம் எடுப்பவர்களும் இருக்கிறாங்க. அதில் அந்த மன்னர் பெயரை சொல்லி யாசகம் எடுத்தவர்களுக்கு மட்டும் ஒரு பரங்கி காயில் ஏகப்பட்ட தங்க நாணயங்கள் கொடுத்து அனுப்பப்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த மன்னர் நகர்வலம் போறாரு. அப்படி போகும்போது இந்த மன்னர் பெயரை சொல்லி யாசகம் எடுத்தவர் திரும்ப அதே இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். உடனே இந்த மன்னருக்கு ரொம்ப கோவமா போயிட்டு, யாப்பா, நான் தான் உனக்கு பரிசு கொடுத்தனே, திரும்ப என்னப்பா இதே இடத்துல நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அதற்கு அந்த நபர் சொல்றாரு, மன்னரே, நீங்கள் கொடுத்த அந்த பரங்கிக்காயை நான் ஒரு நபருக்கு 5 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து நான் எத்தனை நாள் சாப்பிட முடியும், உயிர் வாழ முடியும், அதை நான் திரும்ப பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னர் கோவமாக அந்த இடத்த கடந்து போயிடுறாரு. அப்படி கடந்து போகும்போது இந்த கடவுள் பெயரை சொல்லி அந்த யாசகம் வாங்கினவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடை ஒன்று வச்சு ரொம்ப செல்வந்தராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். உடனே இவருக்கு ரொம்ப அதிசயமாக அந்த மன்னர் போய் எப்படிப்பா அப்படின்னு கேட்குறார். அதற்கு அந்த நபர் சொல்கிறாரு, என் அப்பா இறந்த தினத்தன்று இறைவன் பெயரை சொல்லி நான் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வழங்குவேன். அப்படி நான் அன்னதானம் போடும்போது ஒருத்தட்ட ஒரு பரங்கி காயை நான் ஒரு 6 வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினேன் மன்னா. அந்த பரங்கி காய்க்குள்ளே ஏகப்பட்ட தங்க நாணயங்கள் இருந்தது. இதை இறைவன் எனக்கு கொடுத்த பரிசாக நினைத்து இன்னைக்கு நான் ஒரு பெரிய செல்வந்தராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். அப்போ தான் அந்த மன்னர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, மனிதர் கொடுப்பது பொருள், இறைவன் கொடுப்பது வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆமாம் நண்பர்களே, அதாவது மனிதர்கள் கொடுப்பது வாய்ப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பை ஆசீர்வாதமாக்குவது இறைவன் அருளால் மட்டுமே தான் முடியும். பணம் இருந்தால் நம்ம வசதியாக வாழ்ந்துடலாம், ஆனால் இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். ஏன் தெரியுங்களா? முயற்சி மனிதனுடையது, முடிவு இறைவனுடையது. இந்த கருத்து, இந்த கதை உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் கொடுத்துருந்தா எனக்கு ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு